நமசிவாய. வருகின்ற திங்கட்கிழமை கோஜாகிரதி, அதாவது ஜாகிரதி விரதம், கோஜாகரி விரதம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லுவார்கள். இந்த கோஜாகரி விரதம் அப்படிங்கிறது வருடத்திற்கு ஒரு நாள் வரக்கூடிய இந்த ஒரு விரதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சூரிய சந்திர கிரகணத்திற்கு மேல் அதிக பலன் உள்ளது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், கிருஷ்ண ஜெயந்தி, சிவராத்திரி, அதுக்கப்புறம் வைகுண்ட ஏகாதசி இதற்கு ஒப்பான ஒரு நாள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மகாலட்சுமி இந்திரன் தன்னுடைய வாகனமான ஐராவதத்துடன் வலம் வருவார்களாம் இரவு நேரத்திலே நம்மை காண்பதற்கு. அந்த இரவு நேரத்துல யார் கண் விழிச்சுட்டு இந்திரன் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக பார்ப்பதற்காக வருவார்களாம் ஒவ்வொரு வீட்லையுமே. நான் பொதுவாகவே இந்த நிஷித்த முகூர்த்தம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்லியிருப்பேன். எல்லாருக்கும் அந்த நேரம் எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 வருஷம் முன்னாலே கொடுத்தது. அந்த நிஷித்த முகூர்த்தத்தை பத்தி அடிக்கடி நான் சொல்லிட்டும் வரேன். அந்த நிஷித்த முகூர்த்த நேரம் அப்படின்ற மாதிரியான ஒரு நேரத்திலே நமக்கு தாயாருக்கு வந்து இந்த கால் மாதிரி போட்டு வைக்கலாம். மகாலட்சுமி வந்து எப்பொழுதுமே வந்து ஒரே இடத்துல இல்லாமல் எல்லா இடத்துலையுமே நிரம்பி இருப்பவள் அப்படிங்கிற காரணத்தினாலே அனைத்தும் வர நேரமான ஒரு நேரத்திலே நம் வீட்டிற்கும் வந்து செல்லட்டும், நம்ம மந்திரம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஒரு நாள்லேயே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தலாம். உங்களால் நைட்டு கண் விழிக்க முடிஞ்சால் ரொம்ப நல்லது. அதாவது யார் கண் விழித்து சதா சர்வகாலமும் பூஜை செய்து கொண்டு சொக்கட்டான ஆடிக்கொண்டிருப்பார்கள் அப்படின்னு பாக்குறதுக்கு வருவாங்களாம். சொக்கட்டானா அந்த தாயக்கட்டை சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சிமிலர்லி லைக் வைகுண்ட ஏகாதசின்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து பார்த்தோம்னா நம்மளால ஃபுல் நேரம் செய்ய முடியலனாலும் அந்த நிஷித்த முகூர்த்த நேரத்திலாவது, அல்லது வந்து பார்த்தோம்னா ஆஃப்டர் ஒரு 8 o'clock 9 o'clock அந்த மாதிரி நீங்க வந்து ரொம்ப ஏஜ் பர்சன்ஸ் யாராவது பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி விஷயமா இருந்தால் அவருக்கு செய்கிறீர்கள் அப்படின்னு உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 8 to 9 o'clock அல்லது 9 to 10 o'clock அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் செய்துவிட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு போவது அப்படின்றது வந்து அனைத்து விதமான 16 வகையான செல்வங்களையும் அள்ளி தருவதற்கும் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் வந்து அவருடைய ஐராவதத்துடன் வருகிறார் அப்படின்ற மாதிரி, இந்திரன் வருகிறார் அப்படின்ற மாதிரி இல்லை, ஐராவதத்துடன் வருகிறார் அப்படின்ற அனைத்து விதமான வரங்களையும் தரக்கூடியது ஐராவதம் அப்படிங்கிறதும் சரி, எல்லா விதமான போர்களையும் சந்திக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமும் ஐராவதத்துக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே போல வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மகாலட்சுமியை வந்து சுக்கிரனுக்கு அதிபதி அப்படின்ற மாதிரியாக, அதாவது ஜோதிட ரீதியாக சுக்கிரனுக்கு அதிபதி மகாலட்சுமின்னு எடுத்துக்கிட்டோம்னா யார் பிரத்யாதிபதி, அதாவது ரொம்ப சுக்கிரனால நமக்கு ஒரு எந்த ஒரு நல் விஷயங்களும் நடக்கவில்லை, அல்லது சுக்கிரன் மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறார், நமக்கு எந்த ஒரு பலனையுமே தரமாட்டேங்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தனா, அட்லீஸ்ட் கோச்சாரத்தில் அவர் வரும்போதாவது தரணுமே, அப்படி கூட தரமாட்டேங்கிறார் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தனா இந்திரனை சரணடைவதை தவிர வேற வழியே கிடையாது. இந்திரனை பற்றிய இந்திரனுடைய பெருமைகளை பற்றியும் நான் பல்வேறு நாட்களாகவும் சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து திங்கட்கிழமை என்று மதியம் 3 மணிக்கு நமக்கு வந்து ஹோமம் நடக்க வைக்கிறது. நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளிலே ஹோமத்துடைய பதிவுகள் முடிவடையும் வச்சுக்கோங்களேன். அதனால விருப்பம் உள்ளவர்கள் போய் ஹோமத்தில் நீங்க வந்து பரிகார ஸ்தலம் சேனல்ல 3 மணிக்கு ஹோமம் நடக்கும், அதை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பூஜையில சங்கல்பம் செய்து கொள்ள விருப்பம் உள்ளவர்களுக்கு மகாலட்சுமியுடைய ஆகர்ஷண குங்குமமும் இந்திரனுடைய ஆகர்ஷண மஞ்சளும் கொடுக்கவிருக்கிறோம். எல்லாமே அந்த யானையோடையே வைத்து பூஜைகள் எல்லாமே நடக்கும். இந்திரனுக்கும் பூஜை நடக்கும், மகாலட்சுமிக்கும் பூஜை நடக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். விருப்பம் இருப்பவர்கள் அது மாதிரி பூஜாஹோமம்.org போய் நீங்க பாத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. சங்கல்பம் செய்தவருக்கு இன்னைக்கு நைட்டோட க்ளோஸ் ஆகுது. நீங்க உங்க வீட்டுல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நைட் நேரத்துல வெள்ளை தாமரை, சிகப்பு தாமரை, 2 தாமரையுமே வைத்து பூஜிப்பது அப்படின்றது இந்த ஒரு நாள்லேயே அதிகப்படியான பலன் தரும். இந்திரனுக்கு பூஜை செய்யறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திராய நமக மந்திரம் சொல்லி வாருங்கள். அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு இதா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவரை வந்து இந்திரனை மனதார ஒரு நெய் விளக்கேற்றி வைத்துக் கொள்ளுங்கள். நெய் விளக்கேற்றி வைத்து இந்திரனை வந்து அவருடைய வெள்ளை யானையிலே அவர் இருப்பதை போல் மனதார நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. விஷுவலைஸ் பண்றது அப்படின்றத பத்தி மிகப்பெரிய விஷயங்களை பற்றிலாம் நம்ம வந்து மந்திர ரூபமாக நம்ம வந்து விஷுவலைஸ் பண்றது எவ்வளவு சீக்கிரமா நம்ம மந்திர சித்தி அடையலாம் எல்லாம் பரிகார ஸ்தலத்துல மந்திரங்களை ஈஸியா சித்தி பண்ணுவது எப்படி அப்படின்னு ஒரு போட்டிருக்கேன். அது வந்து உண்மையிலேயே சொல்லணும், பெருமை கொள்வதற்காக அல்ல, அது ரொம்ப வந்து ஒண்டர்ஃபுல்லான ஒரு கண்டென்ட். அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க மந்திர சித்தி என்ன ஒரு மந்திர சித்தியை செய்யணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் 1.25 லட்சம் வரைக்கும் செய்யணும்னு அவசியம் இல்லை, சீக்கிரமாகவே செய்து முடிக்கலாம், வெகு எளிதிலே, வெகு சில நாட்களிலே அப்படின்ற மாதிரியான முறையெல்லாம் அதில் கொடுத்துருக்குது. ஸோ அதனால கண்டிப்பாக விருப்பம் இருப்பவர்கள் அதை பாருங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறேன். இது ஒரு விஷயம். அந்த விஷுவலைஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய பூசலார் ஏற்கனவே செஞ்சுட்டாரு எவ்வளவோ காலங்களுக்கு முன்னாடி. ஸோ அப்போ பூசலார் செஞ்சது மட்டுமல்லாமல் அந்த விஷுவலைஸ் பண்றதுனால இருக்கக்கூடிய பலன்களை லலிதா சஹஸ்ரநாமமே எடுத்து சொல்லி வைக்கிறது. அதனால நீங்க இந்திரனை அவருடைய வெள்ளை யானையில் இந்திரனும், அதே போல் வந்து பார்த்தோம்னா மகாலட்சுமியும் அவள் வந்து தாமரையிலே மகாலட்சுமியும் இருப்பதை போல் ஒரு விளக்கேற்றி வைத்து விட்டோ அல்லது 2 விளக்கேற்றி வைத்து விட்டோ நீங்கள் வந்து மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு உங்கள் மனக்கண் முன்னால் அதை கொண்டு வந்தீர்கள் என்றால் உடனடியாக அந்த பலன் அப்படிங்கிறது அட்டகாசமா உங்களுக்கு வந்து சேரும். இந்திரனுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரியான பூஜைகளுக்கு முன்னால நம்ம வந்து கணபதி பூஜை செய்து விட வேண்டும். தரையில உட்காரக்கூடாது, நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பழக ஏதாவது போட்டுக்கோங்க, அல்லது ஏதாவது மேட் போட்டு உட்காருங்க. உடல் தலையில பட்டதுன்னா மந்திரம் எல்லாமே வீணா போயிடும். ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த கணபதி பூஜையை செய்து சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய விருப்பத்தை சொல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்திரனுக்கு ஓம் இந்திராய நமக உங்களால் எவ்வளவு தடவை சொல்ல முடியுமோ சொல்லுங்க. அதே போல் மகாலட்சுமியை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னா, இந்திரன் கொடுத்த மகாலட்சுமியுடைய ஒரு அஷ்டகம் இருக்கிறது. அதாவது மகாலட்சுமி அஷ்டகம்னால இந்திரன் கொடுத்ததுதான். மகாலட்சுமி அஷ்டத்தை பத்தி நான் ரொம்ப காலமா மகாலட்சுமி அஷ்டகம் ஸ்ரீ சுக்தம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒரு நேரத்தில் ஈவினிங்க்கு மேலேயே உங்களுக்கு வீட்டுல ஸ்ரீ சுக்தம் ஒழித்து கொண்டே இருந்தால் அது அதிகப்படியான பலன் தரும். ஸ்ரீ சுக்தம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் கண்டிப்பா போய் பாருங்க. இது வரைக்கும் கேட்காதவங்க நிறைய பேர் அதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பார்க்காதவர்கள் அதை போய் பார்க்கலாம். 3 நிமிஷம் தான் வரும். அது தொடர்ந்து ஒழிச்சிட்டு இருந்ததுன்னா கூட நல்லதுதான். அல்லது நீங்க அப்பப்போ நிறுத்தி போட்டுக்கிட்டீங்கன்னா கூட அது நல்லதுதான் வச்சுக்கோங்க. ஸ்ரீசக்தி நீங்களே சொல்ல முடிஞ்சதுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது ஒரு விஷயம் இருக்கிறது. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த மகாலட்சுமி அஷ்டகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நமஸ்தே மகாமாய ஸ்ரீபிடிய சிறுபூஜை சங்கி சக்கர காஸ்தே மகாலட்சுமி நமஸ்தேன்னு வரும். உங்களுக்கு இந்திரன் இயற்றியதுன்னு வச்சுக்கோங்களேன். 8 இதுதான் வரும் உங்களுக்கு. 8 ஸ்டான்சஸ் மாதிரி சின்னது தான். சொல்றதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதையும் வந்து நீங்க வந்து 3 முறையாவது படிப்பது. அதுக்கப்புறம் இந்திரனுடைய நாமத்தை சொல்லுவது. முதல்ல வந்து மகாலட்சுமியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்திரனுடைய நாமத்தை வந்து இந்திராய நம, ஓம் இந்திராய நம, ஓம் இந்திராய நம பல முறை சொல்லுவது. அடுத்ததாக முடிக்கிற போது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாலட்சுமியுடைய அஷ்டோத்திரம், அதாவது அர்ச்சனை, மகாலட்சுமி அஷ்டோத்திரம் எல்லாத்துக்குமே லிங்க் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ மகாலட்சுமியோட அஷ்டோத்திரத்தை நான் சொல்லிட்டு நீங்க சொல்லிவிட வேண்டியது, அந்த மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை சொல்லி நீங்கள் புஷ்பத்தால் அவளை பூஜிக்க வேண்டியது. அவ்வளவுதான். மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை சொல்லி புஷ்பத்தால் பூஜித்து அவளுக்கு இளநீரும் அவள் பாயசம் அல்லது அவளால் செய்யப்பட்ட இனிப்பு பண்டத்தையும் நிவேதனம் செய்தால் அவள் மனம் குளிர்ந்து ஓடோடி வருவாள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்மளுடைய பண்டைய கிரந்தங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து மறந்து விடக்கூடாது. இந்த மாதிரி உங்களால இதுல எப்படி, அதாவது நான் பலமுறை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைங்கன்னு சொல்ற மாதிரி நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு இன்டென்சிட்டியோட நம்ம வந்து நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, நம்ம வந்து உடை இல்லை, நமக்கு வந்து உடைமை, நம்ம தங்குவதற்கு இடம் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறோம் என்றாலும் கூட நம்மளுடைய மனதிலே இறைவன் இருக்கிறார்னா அவரை வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம இழுத்து கொண்டு வரோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம கிட்ட இருப்பார், வேற எங்கேயும் அவர் போக மாட்டார் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கு. அதனால இது ஏதாவது உங்களுக்கு கிடைக்கலைனாலோ உங்கள்கிட்ட இல்லைனாலோ நீங்கள் வந்து உங்களுடைய பக்தியிலே அந்த வீரியத்தை காட்டுங்கள். அது மாதிரி செய்து வந்தாலே அது அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடியதா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விரதம். இந்த விரதமாக இருந்து இதை நைட்டெல்லாம் கண் முழிச்சிட்டு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். மறுநாள் காலையில மறுபூஜை செய்வாங்க. மறுபூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா படுத்து தூங்குறதோ, குளித்துட்டு மறுபூஜை செய்வார்கள். மறுபூஜை செய்து முடித்து விட்டு பின்னர் அவர்கள் வந்து உணவறிந்து விட்டு தூங்குவது அப்படின்ற மாதிரி, ஏதாவது தேவைப்பட்டால் தூங்குவது அப்படின்ற மாதிரியான விஷயமாக செய்வார்கள். பட் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அனைவருக்குமே வேலைகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்குண்டான ஒரு விஷயமாகத்தான் பலருமே பார்க்கிறோம். உங்களால என்ன ஒரு அளவுக்கு உங்களால் பண்ண முடியுமோ அது மாதிரியான ஒரு முறையாக இதை கண்டிப்பான முறையில் செய்து முடியுங்க. இந்த ஒரு பூஜை ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான பூஜையா இருக்கும். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வைப்ரேஷனையும் மாற்றக்கூடிய சக்தி இந்த ஒரு பூஜைக்கு கண்டிப்பான முறையில் உண்டு. நமஸ்காரம்.